வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் வாட்டர் கன்சர்வேஷனை பற்றி பார்க்கலாம். வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னா நீரை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, எதுக்காக நம்ம நீரை பாதுகாக்கணும், அண்ட் நீரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, வாட்டர் ரிசோர்ஸஸை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், எப்படி பாதுகாக்கலாம், அண்ட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்காக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வாட்டர் கன்சர்வேஷனுங்கிறது. ஸோ இந்த வாட்டர் கன்சர்வேஷனில் நம்ம ஹைட்ரோஸ்பியரை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பிளானட்டான எர்த்தில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கோ அதுதான் ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது. இப்போது நம்ம பிளானட்டில் பார்த்திங்கன்னா லேண்டில் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அண்டர் கிரவுண்டில் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அண்ட் ஆல்சோ இன் ஏர்லேயும் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்படி ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய வாட்டர் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் ஆர் அதர்வைஸ் வேப்பர் ஸ்டேட்டில் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோஸ்பியரில் வாட்டர் இருக்கிறத நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். எதுக்காக நம்ம வாட்டரை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட் டிமாண்டையும் ஃப்யூச்சர் டிமாண்டையும் மீட் பண்ணுறதுக்காண்டி. இப்போது நமக்கு வாட்டர் தேவை, அண்ட் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் நமக்கு வாட்டர் அப்படிங்கிறது தேவை. ஸோ வாட்டர் அப்படிங்கிறத ஃபுல்லாக யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணி அழிச்சிடக்கூடாது. அதுக்காண்டி நம்ம அதை கன்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் கன்சர்வேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வாட்டர் கன்சர்வ் பண்ணுறதுனால நம்ம வாட்டர் ரிசோர்ஸஸை அதிகமாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதாவது வாட்டர் ரிசோர்ஸஸ் எதுக்கெலாம் தேவைப்படும், நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுக்காண்டி, தென் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு, அண்ட் சில இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு, அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு, இந்த மாதிரி வாட்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்பஸுக்கும் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக தான் வாட்டர் யூஸ் பண்ணுமே தவிர தேவையில்லாமல் தண்ணியை திறந்து விட்டுட்டு அதிகமாக யூசேஜ் பண்ணி வேஸ்டேஜ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காண்டியும் அண்ட் நம்ம வாட்டர் கன்சர்வ் பண்ணுறது மூலயமா நம்ம இனஃபான யூஸபிள் வாட்டரை வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் வாட்டர் நம்ம யூசேஜுக்கு தேவை, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ there will be a enough usable water for the ஃப்யூச்சர். அண்ட் தேர்ட் ஒன், வாட்டர் கன்சர்வ் பண்ணுறது மூலயமா நம்ம வாட்டர் பொல்யூஷனை டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ வாட்டரோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சு நம்ம ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும் போது அந்த வாட்டரை நம்ம தேவையில்லாமல் பொல்யூட் பண்ணி வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது நமக்கு புரிய வரும். அண்ட் ஃபோர்த் திங் இஸ், அந்த வாட்டரை கன்சர்வ் பண்ணுறது மூலயமா எனர்ஜியை சேவ் பண்ண முடியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் த எனர்ஜி சேவிங். நெக்ஸ்ட்டு வாட்டர் கன்சர்வேஷனில் என்னென்ன மெஷர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் is industrial conservation, the second one is agricultural conservation, the third one is domestic conservation. So இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷனை பற்றி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷன் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் வாட்டரை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காண்டி என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் டேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், they are using a dry cooling system. ட்ரை கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இண்டஸ்ட்ரீஸில் நிறையா மிஷின் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த சிஸ்டமில் வாட்டருக்கு பதிலாக ஏரை யூஸ் பண்ணி அந்த சிஸ்டத்தை கூல் பண்ணுறாங்க, ஹீட்டை ரிமூவ் பண்ணி கூல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வாட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாமல் ஏரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இண்டஸ்ட்ரியில் வாட்டரை கன்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று, வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கூலிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போது அந்த இன்ஜின் ரேடியேட்டரை கூல் பண்ணுறதுக்காண்டி வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வாட்டரை யூஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அந்த வாட்டரை நம்ம கீழே கொட்டணும்னு அவசியமே கிடையாது, அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இரிகேஷன் பர்பஸுக்காண்டி ஆர் அதர்வைஸ் வேறு ஏதாச்சும் பர்பஸுக்காண்டி அந்த வாட்டரை நம்ம தாராளமாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வாட்டரை கன்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரில் எப்படி வாட்டரை கன்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர்னால் விவசாயத்துக்கு தண்ணியை யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி கெனல்ஸில் லீக் ஆயிரும். கெனல் அப்படின்னா கால்வாய்கள். இந்த இடத்துல அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குது அப்படின்னா 2 அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு நடுவில் கால்வாய் இருக்கும். ஸோ நம்ம விவசாயத்துக்காக ஊற்றக்கூடிய தண்ணி அது கால்வாயில் போயிடலாம், இல்லைனா ரன் ஆஃப் எங்கிட்டாச்சும் ரன் ஆஃப் போயிடலாம், இல்லைனா எவாப்ரேட் ரொம்ப
ஹாட் சம்மராக இருக்கும்போது தண்ணி வந்து எவாப்ரேட் வந்து ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் அப்படிங்கிறது லாஸ் ஆகுது. ஸோ அப்படி வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் நம்ம எப்படி வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணுறது இந்த அக்ரிகல்ச்சரில் அப்படின்னு சொல்லி ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது கிணல்ல அந்த வாட்டர் போய் லீக் ஆகக்கூடாது. அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், கிணல் அப்படிங்கிறது லைனாக வைக்கிறோம். இந்த மாதிரி கிணல் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு போகாமல் இந்த மாதிரி லைன்டு கிணலாக வைக்கிறோம். அண்ட் ஆல்சோ அந்த கிணலை வந்து கவர் பண்ணுறோம். அதே ஓரத்தில் செடிகள்லாம் வந்து வளர்க்கும் போது இந்த செடியை வந்து கவர் பண்ணுற மாதிரி நல்ல நீளமான புல்லெல்லாம் வந்து கிணல்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த செட்டப் பண்ணி அப்படி வந்து வாட்டர் லாஸ் ஆகாமல் எவாப்ரேட் ஆகாமல் வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சரில். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, இம்ப்ரூவ் டெக்னிக்கான ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அப்படின்னா தெளிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு வந்து இருக்குது, சம் க்ராப்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா நடுவில் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு பைப் மூலிமா ஓப்பனிங் வச்சு அதுலேருந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து தெளிப்பான் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பிளான்ஸ் வந்து வரிசையாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பைப் வந்து விட்டுருப்பாங்க. அந்த பைப்பில் வந்து ஹோல் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. ஸோ வாட்டர் நம்ம எப்போ திறந்து விட்டு அந்த பைப் வழியாக வருதோ அப்போ அந்த பைப்பில் இருக்கக்கூடிய ஹோல் மூலயமா தண்ணி சொட்டு சொட்டாக வந்து பிளான்ஸுக்கு வந்து போகும். இதுதான் ட்ரிப் இரிகேஷனுங்கிறது. தட் இஸ் சொட்டு நீர் பாசனம். தண்ணி வந்து சொட்டு சொட்டாக வந்து ட்ரிப்பாக வந்து அந்த பிளான்ஸுக்கு போகும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ப்ரிங்க்லர்ஸ், ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிற இந்த இம்ப்ரூவ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, நம்ம க்ராப்பை வந்து டெவலப் பண்ணும்போது எந்த க்ராப்புக்கு லெஸ் வாட்டர் ரெக்வயரோ அந்த மாதிரியான க்ராப்பை வந்து டெவலப் பண்ணலாம். இன்னொன்று, ட்ரப் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான க்ராப்பை டெவலப் பண்ணணும். ட்ரப் ரெசிஸ்டண்ட் அப்படின்னா வறட்சிக்கு எதிரான, என்னதான் வறட்சித்தன்மை இருந்தாலும் அந்த வறட்சிலையும் சர்வே பண்ணுற மாதிரியான க்ராப்பை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இதை என்கரேஜ் பண்ணுறது தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறோம், இல்லைனா ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா க்ரோயிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம், இல்லை அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அப்போ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சாயிலை வந்து மல்ச்சிங் பண்ணணும். மல்ச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கல்டிவேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர் பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய சாயிலை வந்து நம்ம ஆர்கானிக் மேன்யூரை வச்சும் ஆர் அதர்வைஸ் சிந்தட்டிக் மெட்டீரியலை வச்சும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இது பண்ணுறது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, வாட்டர் அப்படிங்கிறது சாயிலில் அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் சாயிலோடைய மாய்ஸ்சர் அப்படிங்கிறது ரீட்டெயின் ஆகும் அண்ட் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் எல்லாம் வந்து இருக்காது, ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் அக்ரிகல்ச்சரில் வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்ததாக டொமஸ்டிக் கன்சர்வேஷன் பற்றி பார்க்கலாம். டொமஸ்டிக் கன்சர்வேஷன் அப்படின்னா வீடுகளில் நம்ம எப்படி வந்து வாட்டரை கன்சர்வ் பண்ணுறது. இப்போ வீடுகள்னு வரும்போது வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்துக்குமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும் வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த மாதிரிலாம் வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்சன் குளிக்கிறாங்க அப்படின்னா ஷவரை யூஸ் பண்ணாமல் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ஒரு பக்கெட்டோ இல்லை 2 பக்கெட்டோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை எடுத்து குளித்தா மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஷவர் நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளோ தூரம் தண்ணி வேஸ்ட் ஆகுது யூஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணி குளிக்கும் போது நமக்கு தெரியும் வாட்டர் வந்து நம்ம இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் செகண்ட் திங், லோ ஃப்ளோ டேப்ஸ், அதாவது குழாய்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அதிகமான தண்ணியாக வராமல் மெலிசாக தண்ணி வர மாதிரி இருக்கும்போது, மெலிசாக தண்ணி வருது அப்படின்னு நம்ம சிக்கனமான தண்ணியை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி லோ ஃப்ளோ டேப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் திங், நம்ம லான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வாட்டர் யூஸ் பண்ண வாட்டரையே, அதாவது கிச்சன் வாட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ண வாட்டரையே வந்து லான்ஸ் கார்டன் பர்பஸுக்கு அந்த வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடுகளில் வந்து ஏதாச்சும் தண்ணி வந்து டேப்லேருந்து லீக் ஆகுது அப்படின்னா அந்த லீக்கேஜை நம்ம ரிப்பேர் பண்ணி நம்ம பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு சொட்டாக ட்ராப்லெட்ஸாக வாட்டர் வந்து போனாலுமே அதில் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கெட், ஒரு குடம், ஒரு டேங்க் அப்படிங்கிற மாதிரி நிறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி லீக்கேஜ் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அண்ட் வாட்டரை எங்கெல்லாம் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் எங்கெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ரீயூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி வாட்டரை நம்ம கன்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்மளோட see a few strategies adapted to conserve water. ஸோ வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காண்டி the first thing is ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். மழைநீர் சேகரிப்பு திட்டம். ஸோ மழை காலங்களில் அதிகமான மழை வந்து சில சீசனில் சில
இயர்லலாம் பெய்யும் போது அப்போ அந்த ரெயின் வாட்டர் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதை வந்து நம்ம சம்மர் சீசனுக்கு பயன்படுத்திக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமான தண்ணியை யூஸ் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் லெவல்லையும் வந்து டிக்ரீஸ் பண்ணாமல் இருப்போம். அண்ட் செகண்ட் திங் இஸ் நம்ம இம்ப்ரூவ்டு இரிகேஷன் டெக்னிக்கை வந்து பயன்படுத்துறது. ஜஸ்ட் நவ் தான் பார்த்தோம், இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அப்படிங்கிற தெளிப்பான்கள், ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிற சொட்டு நீர் பாசனம், அந்த மாதிரியான இம்ப்ரூவ்டான இரிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அப்பயுமே வாட்டர் வந்து கன்சர்வ் பண்ண முடியும். The third thing is active use of traditional வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அதாவது முந்தைய காலங்களில் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி வீடுகளில் பார்த்திங்கன்னா கிணறுகள் வந்து இருக்கும், கோயில்கள் அண்ட் ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா குளங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க, தென் டேம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு, வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், அதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அதர் திங் இஸ் நம்ம வீடுகளில் நம்ம தண்ணி யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப கம்மியாக அளவாக வந்து யூஸ் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. அண்ட் வாட்டர் கன்சர்வேஷனை பற்றி அவேர்னஸை வந்து பீப்புள் கிட்ட வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ எந்தெந்த மாதிரியெல்லாம் வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணலாம் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அண்ட் ஃபார்ம் பாண்ட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஃபார்ம் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பாண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அண்ட் வாட்டரை வந்து எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டூ இன்னும் மார்ச் 22 அப்படிங்கிறது எவ்ரி இயர் வேர்ல்டு வாட்டர் டேவாக வந்து இது பண்ணுறாங்க. அப்போது அந்த மார்ச் 22 என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஃபோக்கஸிங் த அட்டென்ஷன் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பாண்டை பற்றி பார்க்கலாம். ஃபார்ம் பாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நடுவில் ஒரு பாண்ட் குளம் வந்து இருக்கும், அதை சுற்றி வந்து ஒரே வயக்காடுகளாக வந்து இருக்கும், அதான் ஃபார்ம் பாண்டுங்கிறது. இந்த ஃபார்ம் பாண்ட் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி டு சப்போர்ட் அ வாட்டர் கன்சர்வேஷன். அதாவது தண்ணியை சேகரிக்கிறதுக்காண்டி தான் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் இந்த மாதிரி ஃபார்ம் பாண்ட் வந்து வச்சுருக்காங்க. ரெயின்ஃபால் அப்போது நிறையா வாட்டர் அப்படிங்கிறது கிரவுண்ட்லேருந்து ரன் ஆஃப் ஆகி போயிடும். அதாவது இப்போ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் தான் மழை பெய்யுது அப்படிங்கிறப்போ அப்போது இந்த ஃபீல்டில் பெய்யக்கூடிய அந்த மழை நீர் அப்படிங்கிறது அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டை விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடுது, ஓடி போயிடுது, ரன் ஆஃப் ஆயிடுது. அப்படி ரன் ஆஃப் ஆகும்போது அங்கே வாட்டர் லாஸும் நடக்கும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இன்னொன்று அந்த வாட்டர் வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் பட்டு போகும்போது அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டாப் சாயிலும் வந்து வாஷ் அவே ஆயிடுது. தண்ணியோட தண்ணியாக அந்த மண்ணுமே வந்து அரிச்சிட்டு போயிடுது. ஸோ இதுக்காண்டியும் வந்து ஃபார்ம் பாண்ட் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்ம் பாண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால ஃபார்மர்ஸ்னால் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இரிகேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்ம் பாண்டோடைய லேஅவுட் அப்படிங்கிறது ஒரு டக் அவுட் ஸ்ட்ரக்சர். அதுக்கு வந்து ஒரு டிஃபைனைட்டான ஷேப்பு அண்ட் சைஸ் எல்லாம் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான இன்லெட்டு அண்ட் அவுட்லெட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இருக்கும் ஃபார் கலெக்டிங் த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஃப்ளோயிங் ஃப்ரம் த ஃபார்ம் ஏரியா. அதாவது இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டான ஃபார்ம் ஏரியா இருக்குல்ல, அப்போ அங்கேருந்து வரக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃப், அப்போ அதில் பட்டு வரக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி ஃபார்ம் பாண்டுக்கு வந்த அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி இரிகேஷன் பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பாண்டோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபார்ம் பாண்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அது நமக்கு திரும்ப வாட்டர் தருது. நம்ம ஃபார்ம் பாண்டில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது திரும்ப நமக்கு அதிலேருந்து வாட்டர் கிடைக்குது டு க்ரோ த கிராப்ஸ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் த ரெயின்ஃபால். அடுத்த மழை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மழைக்காக தண்ணிக்காக வெயிட் பண்ணாமல் அந்த ஃபார்ம் பாண்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தே ப்ரொவைட் த வாட்டர் ஃபார் த இரிகேஷன் ஈவன் வென் தேர் இஸ் நோ ரெயின். அதே பாயிண்ட் தான் நம்ம அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த ஃபார்ம் பாண்ட் மூலிமா வி கேன் ஏபிள் டு ரெடியூஸ் த சாயில் எரோஷன். நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னால டாப் சாயில்லாம் வந்து போயிடுது அப்படின்ட்டு. ஸோ அந்த சாயில் எரோஷன் அப்படிங்கிறது இந்த ஃபார்ம் பாண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம தண்ணியை சேகரிக்கும் போது இது வந்து ரெடியூஸ் ஆகுது. அண்ட் கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது ரீசார்ஜ் ஆகுது. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் தி இம்ப்ரூவ் த ட்ரைனேஜ். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் த ஆர்டிஃபிஷியல் ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த லேண்ட். அதாவது அக்ரிகல்ச்சரல் லேண்டில் அதிகமான மழை பெஞ்சு அந்த நீர் வந்து அந்த மண்ணுக்கு அடியில் போய் நல்லா நீர் ஆயிடுச்சு, வாட்டர் ஆயிடுச்சு அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா அந்த கிராப்ஸ் க்ரோ ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபார்ம் பாண்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமா வாட்டர் அப்படிங்கிறது ஃபார்ம் பாண்டுக்கு போயிடுது. ஸோ ட்ரைனேஜ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகுது.
இந்த எஸ்கவேட்டட் சாயிலை வச்சு ஃபீல்டில் இருக்கக்கூடிய சாயிலை என்ரிச் பண்ண முடியும் அண்ட் லேண்ட் லெவலிங்ஸும் வந்து பண்ண முடியும். எஸ்கவேட்டட் சாயில் அப்படின்னா என்னென்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போது கிரவுண்ட்லேருந்து வந்து சாயிலை ரிமூவ் பண்ணுவோம். அதாவது நல்லா அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய சாயிலை வந்து நல்லா தோண்டி எடுப்போம். அப்போ அந்த சாயிலில் வந்து நிறைய டாப் சாயில் அண்டு கீழே வந்து சில கல்லெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளே இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது அந்த கிரவுண்டில் வந்து இருக்கக்கூடிய சாயிலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு என்ரிச் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த சாயிலில் எஸ்கவேட்டட் சாயில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல்சோ லெவலிங் லேண்ட்ஸ் அப்படின்னா லேண்டை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக சீரமைக்கிறது, ஒரே லெவலில் வந்து இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபார்ம் பாண்ட் அப்படிங்கிறது இட் ப்ரொமோட் த ஃபிஷ் ரியரிங். ஃபார்ம் பாண்ட் அப்படிங்கிறது குளம் தானே, அப்போ அதில் வந்து மீன்கள்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபிஷ் ரியரிங் வந்து பண்ணலாம், மீன்லாம் பிடிச்சி இது பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் தே ப்ரொவைட் வாட்டர் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக். ஸோ வீட்டு தேவைகளுக்கும் அண்ட் கால்நடைகளுக்கும் இதுலேருந்து நம்ம வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் வாட்டர் கன்சர்வேஷனை பற்றியும் அண்ட் ஃபார்ம் பாண்டை பற்றியும் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் எனக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கேன் கோ தேர் அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.